அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 20, 2024 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். குரூப் 4 தேர்வு சான்றிதழ் பதிவேற்ற நாளை கடைசின்னு தெரிவிச்சிருக்காங்க. குரூப் 4 தேர்வு சான்றிதழ் பதிவேற்றத்துக்கு வியாழக்கிழமை கடைசி நாள். தேர்வர்கள் கடைசி நாள் வரை காத்திராமல் சான்றிதழ்களை உடனே பதிவேற்றம் செய்யுமாறு டிஎன்பிஎஸ்சி கேட்டுக்கொண்டுள்ளாங்க. இது குறித்து தேர்வாணையம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டதில் குரூப் 4 தேர்வு எழுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அதற்கான கால அவகாசம் நவம்பர் 21 என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ அது நாளைக்கு கடைசி டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரோவின் 4700 கிலோ செயற்கைக்கோள் அமெரிக்காவிலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் செலுத்தியது. ஜிசாட் N2 என்ற இஸ்ரோவின் 4700 கிலோ தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை தொழிலதிபர் எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அமெரிக்காவிலிருந்து செவ்வாய்க்கிழமை விண்ணில் செலுத்தியது. இந்த செயற்கைக்கோளை அமெரிக்காவில் உள்ள கேப் கெனவரலில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் செலுத்தியதாக இஸ்ரோ வர்த்தக கிளைப்பிரிவு அமைப்பான நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம் NSIS நியூ ஸ்பேஸ் இந்தியா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக NSIS எக்ஸ் வலைதளத்தில் வெளியிடப்பட்ட பதிவில் NSIL-இன் ஜிசாட் N2 என்னும் அதிக தரவுகளை பகிரும் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் அமெரிக்காவில் உள்ள கேப் கெனவரலில் இருந்து விண்ணில் நவம்பர் 19 செலுத்தப்பட்டது. 4700 கிலோ எடையுள்ள இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. அதே மாதிரி அமெரிக்காவிலிருந்து ஏன் ஏவப்பட்டது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இஸ்ரோவின் ஏவுகணைகளால் 4000 கிலோ வரையிலான செயற்கைக்கோள்களை மட்டுமே விண்ணில் செலுத்த முடியும். இந்த செயற்கைக்கோள் 4700 கிலோ எடை உள்ளதால் அதை அமெரிக்காவிலிருந்து அனுப்ப இஸ்ரோ முடிவெடுத்தது. இந்த செயற்கைக்கோள் மூலம் இந்தியாவின் மூலை முடுக்கெங்கும் தொலைத்தொடர்பு சேவைகள் வழங்க முடியும் என அந்த அமைப்பின் முன்னாள் தலைவர் K. சிவன் தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். கொலை மேற்கொண்டாரிற் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்து ஒழுகும் வேந்தே. குடிகளை வருத்தும் தொழிலை மேற்கொண்டு முறையல்லாத செயல்களை செய்து நடக்கும் அரசன் கொலை தொழிலை கொண்டவரை விட கொடியவன் அப்படின்னு கொடுங்கோன்மைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக எண்ம தொழில்நுட்ப பயிர் கணக்கீடு திண்டுக்கல் முதலிடம்னு கொடுத்துருக்காங்க. வேளாண் கல்லூரி மாணவர்கள் துணையுடன் நடத்தப்பட்ட எண்ம தொழில்நுட்ப பயிர் கணக்கீட்டில் திண்டுக்கல், கடலூர், திருப்பத்தூர் மாவட்டங்கள் 100% பணிகளை நிறைவு செய்து முதல் 3 இடங்களை பெற்றன. நாடு முழுவதும் எண்ம தொழில்நுட்ப பயிர் கணக்கீடு டிஜிட்டல் கிராஃப் சர்வே செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மாநில வாரியாக வேளாண்மை சாகுபடி பரப்புகளை துல்லியமாக மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்பு பணிகளுக்கான இந்த எண்ம தொழில்நுட்ப பயிர் கணக்கீட்டை நடத்த மத்திய அரசு அறிவித்தது. தமிழகத்தில் இந்த கணக்கீட்டு பணி கடந்த 6ஆம் தேதி தொடங்கியது. வேளாண் கல்லூரி மாணவர்களை இந்த பணியில் ஈடுபடுத்துவது தொடர்பாக பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் எழுந்த நிலையில் 38 மாவட்டங்களிலும் திட்டமிட்டபடி கணக்கீட்டு பணி நடைபெற்றது. 38 மாவட்டங்களில் 302 வட்டங்கள் அதை பற்றி கொடுத்துருக்காங்க எலாபரேட்டாக. திண்டுக்கல் மாவட்டம் முதலிடம் கொடுத்துருக்காங்க. வேளாண் கல்லூரி மாணவர்கள் துணையுடன் நடத்தப்பட்ட இந்த பணியில் திண்டுக்கல் மாவட்டம் 14.33 லட்சம் உள்பிரிவுகளில் 100% பணிகளை நிறைவு செய்து முதலிடத்தை பிடித்திருக்கின்றனர்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் 57,432 தரவுகள் மறு ஆய்வுன்னு தெரிவிச்சிருக்காங்க. என்விரான்மெண்ட் சம்மந்தமாக நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு. ஸோ மறக்காமல் இந்த நியூஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1000 நாட்களை கடந்த உக்ரைன் ரஷ்யா போர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கே அந்த 2 நாட்டுக்குள்ளே படைபலம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க இதை எலாபரேட்டாக வாசிச்சு பாருங்கள். நமக்கு என்ன நியூஸ்னால் இந்த மாதிரி 1000 நாட்களை கடந்தும் சமீபத்தில் எந்தெந்த நாட்டுக்கு போர் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா ரஷ்யா உக்ரைனுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலில் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர் PDF கொடுத்துருவோம். அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸோட இமேஜஸை கொடுத்துருவோம். ஸோ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக அப்டேட்டாக இருக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.